சுவாமியின் முதல் ஆசிரமம் ராம்ஜி ஆசிரமம் உருவாக காரணம் என்ன? அது சுவாமிஜியினுடைய ஆசிரமம் இல்லை, சாமி பேரால் நடந்தக்கூடிய ஆசிரமம். ராம்ஜி ஆசிரமம்னு பேர். அது குமார கோயில், நாகர்கோயில் பக்கத்தில் இருக்குது. அந்த ஆசிரமத்தினுடைய நிர்வாகி வந்து ஓம் பிரகாஷ் யோகினின்னு ஒரு ஒரு அம்மா சன்னியாசி. அவங்க அந்த ஓம் பிரகாஷ் யோகினி வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் முதல்ல இருந்தவங்க. வயசு கொஞ்சம் அப்போ கொஞ்சம்னா என்ன, லேட் 20s இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பாதுகாவலாக இருந்தது வந்து சுவாமி டிவோட்டி ஒன்று அங்கே இருந்தார். அவர் பேர் வந்து பொன்னையா ஐயப்பன் பேர். அவர் பேர். அவருடைய பாதுகாப்பில் தான் ஓம் பிரகாஷ் யோகினி இருந்தாங்க. இருந்தாலும் அந்த பெல்ட்டில் பூரா, கன்னியாகுமரி பெல்ட்டில் பூரா அந்த கிறிஸ்டிய மிஷினரி ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால வந்து இவங்களுடைய வேலை வந்து தினமும் ஒரு 10 கிராமத்துக்கு போகிறது, அங்கே வந்து அவங்களுக்கு வந்து இந்து மத கோட்பாடுகளை வந்து விவரிக்கிறது, அவங்கள கிறிஸ்தவ மதத்தை சாராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்கிறது, பஜன்ஸ் பாடுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு ஒரு மகளிர் குழுவே வச்சுருந்தாங்க. அப்போ இவங்களோட சேர்ந்து அந்த ஊரை சேர்ந்த, அந்த குமார கோயிலுங்கிற ஊரை சேர்ந்த ஒரு சிறு பிள்ளையும் வந்து சேர்ந்தாப்புல. அவர் பேர் முருகதாஸ். பெரிய பணக்கார வீட்டு குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை, ஆனால் ஆன்மீகத்தை ஈர்க்கப்பட்ட பிள்ளை. அவங்க 2 பேருமே வந்து சாமிகிட்ட வரும்போது சாமி சொல்கிறாங்க, அம்மாவை பாதுகாத்து அம்மா கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சாமி. ஸோ 2 பேருமே ஒன்றா இருந்து பணிபுரிகிறாங்க. அப்போ இவங்க தங்குறதுக்கு இடம் எதுவும் இல்லாமல் இருக்கிறத பார்த்து அங்கே ஒரு இது கட்டலாம், ஆசிரமம் கட்டலான்னு சொல்லி சாமி சொல்கிறாங்க. இது சாமி வந்து இந்த மாதிரி ராம்ஜி ஆசிரமம் கட்டலான்னு உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே சாமி பக்தர்கள் ஒரு 3-4 பேர், அதில் ராஜமாணிக்க நாடார் ஒருத்தர், அவங்கெல்லாம் சேர்ந்து பணம் கொடுத்து வந்து அது ஒரு இடம் வாங்கி, அந்த இடத்த கொடுத்தது வந்து பொன்னையப்பன். இடத்த கொடுத்தாரு. அதில் வந்து கட்டடம் கட்டி அங்கே எல்லாம் பண்ணோன்னே அந்த பக்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு டெஸ்ட் ஒன்று ஆரம்பித்தா தான் இது நிர்வாகம் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சாமி சொல்லாமல் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நேராக சாமிகிட்ட வர்றாங்க முருகதாஸும் ஓம் பிரகாஷ் யோகினியும். 2 பேரும் வர்றாங்க. வந்தவொடனே சாமிகிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி டெஸ்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க சாமி. அப்படின்னு ஒன்று டெஸ்ட்டு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நம்ம இப்படி பிச்சை எடுப்போம், இப்படி சாப்பிடுவோம், இப்படி தொடச்சிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்களும் சரின்னு கேட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆசிரமம் நடக்குது, பக்தர்கள் வர்றாங்க, நாம ஜபம் நடக்குது. சாமியுடைய பாதுகையை வந்து சாமி கொடுக்குறார், மரப்பாதுகை கொடுக்குறார் சாமி. அந்த பாதுகையை வந்து அவங்க மேலே பூஜை ரூமில் வச்சுருக்காங்க. சாமி வந்து சாமியுடைய படம், பாப்பா ராம்தாஸ் படம், மாதாஜி படம், இந்த படம் வந்து அவங்களுடைய கர்ப்பகிரகத்தில் இருக்கும். சிலைகள் எதுவுமே அப்போ கிடையாது. அங்கே இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் ஒன்று கட்டியிருப்பாங்க. அந்த ரூமில் அவங்க உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே வரக்கூடிய பக்தர்கள் வந்து இங்கே வந்து நாம ஜபம் பண்ணுவாங்க. அங்கே தங்குறதுக்கும் இடங்கள் இருக்கும், அங்கே தங்கிக்குவாங்க. எளிமையான ஆகாரம், அந்த கஞ்சி வெள்ளம்னு சொல்கிறது, இந்த மாதிரி எளிமையான ஆகாரம், எளிமையான இட்லி தோசை இந்த மாதிரி இருக்கும். எல்லாம் வரக்கூடிய பக்தர்களே எல்லாம் பார்த்துக்குவாங்க. அந்த இடத்துக்கு அந்த அம்மாவுக்காக நிறைய பக்தர்கள் வந்தாங்க. அத்தனை பேரும் வந்து சுவாமிகிட்டையும் அவ்வளோ ஈடுபாடு கொண்டவங்க. அவ்வளோ பேருக்கு இவங்க வந்து சாமி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி, இந்த சுவாமியை பற்றி எழுதின பாடல்கள், அது என்ன பாடல், அது நாம மகிமை, ஒரு 25 பாடல். அதை சுவாமி ஒரு 1000 காப்பியை எடுத்து அவங்க கையில் கொடுத்து அந்த பாடலை வந்து மனனம் பண்ணி, அதாவது மனப்பாடம் பண்ணி, அதை எப்பயுமே பாடணுங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. எல்லாமே பண்ணாங்க. சாமியுடைய முழு அனுகிரகத்தில் தான் அந்த ஆசிரமம் ஏற்படுத்தி, அதுக்கப்புறம் வந்து முருகதாஸ் அங்கே இருக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு. முருகதாஸ் அங்கேருந்து வெளியேறினார். இந்த அம்மா கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்புறம் வயது மூப்பில் வந்து அவங்களே இறந்து போனாங்க. இறந்து போனவங்களுக்கு வந்து அங்கே ஒரு சிலை ஏற்படுத்தி, அவங்களுக்கு ஒரு கோயில் ஏற்படுத்தி, அதை இப்போ வழிபட்டு வர்றாங்க. அங்கே அந்த ஆசிரமத்தை வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எழுதி வச்சுட்டாங்கன்னு ஒரு கேள்வி, ஒரு உயில் எழுதி வச்சுட்டாங்கன்னு ஒரு கேள்வி, ஒரு டெஸ்ட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கேள்விப்படுறேன். அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆசிரமத்தை இப்போ தங்கலட்சுமின்னு ஒரு சகோதரி நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் சுவாமியினுடைய சாநித்தியத்தை அங்கே உணரலாம். அந்த மலைச்சரிவில்
ரொம்ப அழகான இடத்துல அமைஞ்சிருக்கு அந்த இடம். நல்லா இருக்கும் அந்த இடம். ஓம் பிரகாஷ் யோகினி இருக்கும்போது நாங்கள்லாம் அங்கே நிறைய நாட்கள் தங்கியிருந்திருக்கோம். சாமி பற்றியே பேசி, சாமியினுடைய பாடல்களை பாடி, ரொம்ப அற்புதமான நாள் கழிஞ்சது. அங்குள்ள எளிமையான ஆகாரத்தை சாப்பிட்டு எங்களுடைய பொழுது நல்லா போச்சு. ஆனால் ஓம் பிரகாஷ் யோகினி போனதுக்கப்புறம், அங்கே வந்து அதை நடத்திக்கிட்டு இருக்கவங்க, அவங்கள பற்றி யாருக்கும் அதிகம் தெரியாது. இந்த சுவாமியும் இப்போ இல்ல. சரீரத்தில் இல்லாதனால, அங்கே போகக்கூடிய பக்தர்கள் வந்து அந்த உள்ளூர் பக்தர்கள் மட்டும்தான் இருப்பாங்களே தவிர்த்து, வெளியூர் பக்தர்கள் அதிகம் இப்போ அங்கே போகிறது இல்ல. ஆனா, சாமி இனிஷியேட் பண்ணி வந்த முதல் ஆசிரமம், சுவாமி ஆசிரமம் அதான். ராம்ஜி ஆசிரமம்.